ராகு. ராகுனாடி போகக்காரகன்னு சொன்னேன். இப்போ நான் என்ன சொன்னேன், 1970கள் தாண்டி நமக்கு ராகு தசை தான், இந்த உலகத்துக்கே ராகு தசை தான் நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த உலக மக்கள் எல்லாமே எப்படி ஒரு மாதிரியான போகத்தில் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். எல்லாரையுமே தான் நான் சொல்கிறேங்க. ஓகே, அவங்களுக்கு எப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ என்டர்டெயின்மெண்ட்டோட உச்சகட்டத்தில் நாம் இருக்கிறோன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஒர்க்கன் தாண்டி எல்லாருமே ஏதோ ஒரு மாயையிலே சிக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது ராகுன்னா விஷம். விஷம்னா என்ன, நம்ம பேருக்கு இங்கே ரசாயனம்னு சொல்லலாம். ரசாயனங்களோட கண்டுபிடிப்புகளும் பயன்பாடும் இன்க்ரீஸ் ஆகி என்ன ஆச்சு, முதல்ல கடலில் எத்துமே கழிவு கொட்டினாங்க. அப்புறம் மண்ணை கெடுத்தாங்க, மண்ணிலேருந்து நிலத்தடி நீரை கெடுத்தாங்க. இப்போ சுவாசிக்கிற காற்றையும் கெடுத்தாச்சு. ஓகே, இப்போவும் 1-2 நியாயமான அறிக்கைகள் வந்துட்டு தான் இருக்குது. மனுஷனுக்கு இவ்வளோ பிரச்சனை, இது காரணம் இந்த மாதிரி இவ்வளோ பொல்யூஷனால் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இதுவும் ராகுவால் தான் நடந்துகிட்டு இருக்குது.